பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பின் வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். லாசருவின் மரணத்திற்கு ஆண்டவர் தாமதமாய் வருகிறார். மரியாள் ஓடி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காதேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதேப்பா, ஒருவேளை நீங்கள் என் கூட இல்லையோ, நீங்கள் ஒரு வேளை என் கூட இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து அநேகர் வந்து உங்கள் ஜப வேலையிலையோ அநேகர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு தெரியும் அவர் ஒரு சுகவீனமாக இருக்கிறார், ஆனால் தாமதமாக வரார். ஏன்னா அங்கே ஒரு அற்புதம் செய்வதற்காக இந்த நேரத்துலையும் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் வருவார், விசிட் பண்ணுவார். ஒரே வார்த்தை தான், லாசருவே வெளியே வா, முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. 3 நாள் அவர் அழுவிய நிலையில் இருக்கலாம், எந்த நிலைமையில் வேணால் இருக்கலாம். ஒருவேளை உங்களோட சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை முடிந்துச்சு, எவ்வளோதான், இதுக்கப்புறம் இது கிடையாதுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், லாசருவே வெளியே வா. அது போல் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிரச்சனைகளும் முடிந்து இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாற்றுவார். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.